சென்னை பூவிருந்தவல்லியில் கறிக்கோழியோடு சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மீது கேடிஎம் பைக் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி சாலையோரமாக ஏற்றி வந்த வேன் மீது மோதி கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது பூந்தமல்லி அடுத்த சென்னைகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் நிர்மல் மற்றும் அவரது நண்பர் சந்தோஷ் இருவரும் திருவேற்காட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகின்றனர். பகுதி நேரமாக சென்னைகுப்பத்தில் லோடு ஏற்றும் வேலை செய்து வருகின்றனர். இன்று அதிகாலை வேலை முடிந்து வீடு திரும்பி வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பைக்கை எடுத்துக்கொண்டு பூந்தமல்லி நோக்கி சாலை ஓரமாக அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் போது பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் சிக்னலில் அந்த ஏற்றி வந்த வேன் எதிர்பாராமல் நின்றது. அப்போது அதிவேகமாக வந்த நிர்மலும் மற்றும் சந்தோஷும் அந்த வேனில் மோதி சம்பவ இடத்திலே தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இது குறித்து ஆவடி போக்குவரத்து புலன் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் நிசார் அகமதை கைது செய்து விசாரணை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.